கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 37வது வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். நம்ம மண்டேயிலிருந்தே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். அதில் நம்ம 2-3 அற்புதங்களை நாம் பார்த்தோம். எலியாவை காகங்களை அனுப்பி விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும் அப்பமும் இறைச்சியும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து சாரிபாத் ஊருக்கு அந்த விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டு அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிடுவதற்கு அற்புதத்தை செய்கிறார். அடுத்து வியாதியில் மரிக்க இருந்த மகனை உயிரோடு அவனை பிழைக்க வைக்கிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதை தொடர்ந்து இந்த 17வது அதிகாரத்தை தொடர்ந்து வருகிறபடியால் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தோம். அப்போ இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா கர்த்தர் செய்த ஒரே ஒரு அற்புதம், அதாவது இந்த பஞ்ச காலத்தில் இருந்து மாற்றுகிறார். அதாவது வானத்தில் மழை இப்போ பெய்ய வைக்க வேண்டும். எலியாவின் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உண்மையாக வேண்டும். அதற்காக இந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் பாகாலின் தெய்வமா இல்லாவிட்டால் கர்த்தரே தெய்வமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சுக்குள்ள இந்த அதிகாரம் முழுவதுமாய் ஒரு சவாலை காட்டுகிறதாக இருக்கிறது. எலியா கர்மேல் மலையில் பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விடுகிறார். அவரே தெய்வம், அதாவது கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்கும் வகையில் எலியாவின் பலியை கர்த்தர் அங்கீகரித்து விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பாகாலின் கள்ளத்தீர்க்கதரிசிகள் இதன் மூலமாக கொல்லப்படுகிறார்கள். வானமும் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. இதுதான் இந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் ஒரு ஷார்ட் சம்மரி. ஆனால் உண்மையான அந்த மோதல் எப்போ அந்த 18வது அதிகாரத்தில் தொடங்குது அப்படின்னா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 16லிருந்து 18வது வசனம் வரை நாம் வாசிக்கலாம். அதனால்தான் ஆகாப் எலியாவை கண்டபோது இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ அதற்கு எலியா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய மெடிடேஷன் வேர்டும் பார்க்கும்போது கர்மேல் மலையில் நடந்த ஒரு சவாலின் போது தீர்க்கதரிசி எலியா செய்த ஒரு முக்கிய ஜெபமாகும். ஒரு 4 லைன் தான் நம்ம பைபிளில் நம்ம அதை வாசிக்கிறோம். ஆனால் அதில் எவ்வளோ ஒரு கருத்தான ஒரு ஜெபம் அடங்கி இருக்கிறது, எலியா எப்படியாக கர்த்தரை நோக்கி வேண்டி இருக்கிறார் என்பதை அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்கவும் விக்கிரக ஆராதனை செய்யும் இஸ்ரவேலின் இருதயங்களை பாகாலிடமிருந்து அவர்களின் விசுவாசத்தை மாற்றி மீண்டும் அவரிடம் திருப்பவும் ஒரு பவர்ஃபுல் ஒரு ப்ரேயர் ஏறெடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னை கேட்டருளும் ஆன்சர் மீ அப்படின்னு 2 நேரம் அந்த இடத்துல சொல்றாரு. உருக்கமாய் ஜெபித்த போது கர்த்தருடைய உடனடி வல்லமையின் வெளிப்பாட்டை, அதாவது ஜெபத்திற்கு பதில் வந்ததும் என்ன ஆகுது, ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று துதித்ததை நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் எலியாவின் அப்ஜெக்டிவ் என்ன இங்கே இருந்தது, பொதுவாக ஒரு எழுப்புதல் அந்த இடத்துல நடக்கணும். பாகால் அல்ல, கர்த்தரே ஜீவனுள்ள தெய்வம் என்பதை நிரூபித்து அவருடைய அதிகாரத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயலால் மட்டுமே அந்த தேசத்தை பாகாலின் விக்கிரக ஆராதனையிலிருந்து உடன்படிக்கையின் உண்மை தன்மைக்கு திருப்ப முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். பாகாலின் தீர்க்கதரிசிகளின் தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பிறகு எலியா என்ன பண்றாரு, பலிபீடத்தை மீண்டும் கட்டி அமைத்த பின்னர் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து அதனால் ஏற்பட்ட அந்த அக்கினி, வானத்திலிருந்து வந்த அக்கினி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஆகியோரின் தேவன் இவரே மெய்யான தெய்வம், இவரே மகத்துவமான தெய்வம், இப்படியாக ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இனி வேறு இல்லை என்பதை அந்த இடத்திலே காட்டியது. நாமும் நம்மை சுற்றி இருக்கிற அந்த ஜனங்களிடத்தில் கர்த்தரே தெய்வம் என்று எந்த விதமான பங்கை
நாம் எடுக்கிறோம்? இந்த காலை வேளையிலே நாம் சிந்திப்போம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின் எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின் எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தின் மூலம் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றியப்பா. எப்படியாக எலியா ஒரு கருத்தான ஒரு ஜபத்தை உம்மை நோக்கி ஏறெடுத்த போது, பாகாலின் தெய்வமா நீர், கர்த்தரே தெய்வமா நீர் உயர்ந்தவரா என்பதை அந்த இடத்துல அப்பா ஒரு சவால் விட முடிந்து அப்பா அந்த இடத்துல அற்புதத்தை செய்ய முடிந்ததே. வானத்திலிருந்து அக்கினி வந்து அப்பா அங்க இருக்கிற கல் மண் எல்லாம் அப்பா பட்சித்து போட்டதே. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டதே. அப்பா எவ்வளவாய் நீங்க அற்புதங்களை செய்திருக்கிறீங்க. அது போல எங்க வாழ்க்கையிலையும் இந்த நாளிலையும் அப்பா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் உம்மால் எல்லாவற்றிலும் அப்பா கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. இந்த நாளில் எப்படியாக அந்த நாளில் அப்பா அந்த ஆகாப் ராஜா இன்னும் அங்கே கூட இருந்த அந்த பாகால் அந்த தீர்க்கதரிசிகளை எப்படியா கலங்க பண்ணினதல்லவா, அது போலப்பா மற்ற மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காணும்படி இந்த நாட்களிலும் நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை எந்த இடத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் நீங்க பாதுகாத்து வந்து அப்பா உம்முடைய நாமத்தினால் நீங்க பலப்படுத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அந்த நாள்ல இப்படியாக இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ராஜா. இன்னும் இந்த வசனங்கள்ல இருக்கிற கண்ணீர் அஞ்சலி ஓட்டது காத்து போயிட்டு ஆழமான அப்பா ஒரு தெளிவான அப்பா ஒரு வெளிப்படுத்துதலை எங்களுக்கு இந்த வசனங்களின் மூலமாக எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க என்று துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் அப்பா இன்னும் இதில் உள்ள ரெவலேஷனை இன்னும் அதிகமாக கண்டு கொள்ளும்படி வசனங்கள் ஒவ்வொன்றும் 1 30 60 100 எங்களில் பலனடைய நீங்க கிருபை தாங்க. ஏதோ வசனங்களை நாங்கள் கேட்டோம் என்று அப்பா அல்லாதபடி வசனங்களில் உள்ள ஒவ்வொரு ஆழமான கருத்துக்களை இன்னும் ஆழமாக இருதயங்களில் பதிக்கவும் அதை கை கொள்ளவும் நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த நாளில் அப்பா இந்த நாள் முழுவதும் பிரசன்ன கரம் மாறாத நித்திய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். நீங்க அப்பா பேசுங்க. வசனங்களில் உள்ள ஒவ்வொரு ஆழமான சத்தியங்களை இன்னும் அப்பா நாங்க அமர்ந்திருந்து உடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அதில் உள்ள ஆழங்களை சத்தியங்களை புரிந்து கொள்ள நீங்க எங்களுக்கு ரெவலேஷனை வெளிப்படுத்துங்க என்று அப்பா நாங்க உண்மை நோக்கி துதிக்கிறோம். தாழ்த்தி எங்களை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.